வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தட்டுவடை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அதே சமயம் ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்க போகிறேன். அதுக்காக 100 கிராம் அளவுக்கான வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதி அளவுக்கு தான் அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு தொலியை மட்டும் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளை உளுந்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உருட்டை உளுந்து சேர்த்து இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் வந்து 100 கிராம் மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கணக்குக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 250 கிராம் மாவு தான் எடுக்கிறீங்கன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து உருட்டு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பவுடர் பண்ணிவிட்டு நல்லா திரும்பியும் ஒரு முறை எடுத்து விட்டு இன்னொரு முறை பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சட்டியில் போட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மட்டும் மாவை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா தட்டுவடை வந்து நம்ம வந்து செஞ்சு வைக்கும்போது கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு திரும்ப வந்து நமத்து போன மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நான் அந்த மாவை வந்து ஜலிக்கிறதுக்காக ஜல்லடையில் கொட்டிட்டு அதே பேனில் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இந்த பச்சரிசி மாவு வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு வந்து கொஞ்சம் சூடேறணும், அவ்வளோதான். இது கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான். நீங்கள் வீட்டில் இருந்த பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் தட்டுவடை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலே தட்டுவடை வந்து நல்ல டேஸ்ட்டாக ருசியாக மணமாக வரும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஜல்லடையில் போட்டு நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவாகவே இருந்தாலும் ஒரு முறை சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம வந்து மாவு வந்து வறுக்கும்போது அடி பிடிச்சிருக்கோம்ல, லைட்டாக மட்டும் அந்த திப்பி தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பயப்பட வேணாம். இதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட சில்லி பவுடருக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா பொடிசாக நறுக்கின கருவேப்பிலை, நல்ல ஃபைனாக நறுக்கின பூண்டு எல்லாம் சேர்த்துக்கிறேன். 2 மணி நேரம் கடலைப்பருப்பை வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போதுமாக இருக்கும். இதுவே நிறையா இருக்கும் கடலைப்பருப்பு, அதனால் இதுக்கு அதிகமாக சேர்த்துக்க வேணாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல வேர்க்கடலை, அதை வந்து தொலியை உரிச்சிட்டு வந்துட்டேன். இதையுமே நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நீங்கள் சேர்க்கும் பொழுது தட்டுவடை வந்து கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு மட்டும் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பவுடராக சேர்க்கும் போது நமக்கு பொரிச்ச அன்னைக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் வந்து கிறிஸ்பினஸ் போன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் மிக்ஸி ஜாரில் போடுற மெத்தட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கை வச்சுட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிக்கிற எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கணும் ஆயிலு. அதிலிருந்து ஒரு பெரிய குழிக்கரண்டியில் 1.5 கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி பேட்ச்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குல்ல. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு நம்ம மாவை வந்து டைட்டாக பிசைஞ்சுக்கணும். ரொம்பவும் லூஸாக ஆகிடக்கூடாது. தட்டுவடை வந்து தட்டுறதுக்கு வந்து வாட்டர் இல்லாமல் போயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கையை வச்சு தண்ணி மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. நம்ம ஆயில் ஊற்றிருந்த இடத்துல நீங்கள் வேணும்னா பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயில் ஊற்ற விருப்பம் இல்லைன்ட்டுனா பட்டர் வந்து கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிசைஞ்சு முடிச்சுட்டு நம்ம மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவை வந்து 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரவுண்ட் திரட்டிட்டு போட்டிங்கன்னா தட்டுவடையில் வந்து ஓரங்களில் வந்து வெடிப்பு விழாமல் இருக்கும். அதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஆயில் கவர் இருந்ததுன்னா நீங்கள் வச்சு தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா கூட அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிட்டு ஆயிலில் போட்டுடுங்க. உங்கள்கிட்ட கவர் தான் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த ப்ராசஸ் மாதிரி பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாகவே லோ ஃப்ளேம் வச்சுருங்க. இடைக்கு மட்டும் ஹை ஃப்ளேம் மாற்றிட்டு மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
தட்டுவடை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. தட்டுவடை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயை விட்டு எடுங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டிட்டு நீங்கள் ஆயில் கவர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ கண்டிப்பாக ஆயில் கவர் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். ஆயில் குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு தட்டுவடையை வந்து விட்டுருவீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்காமல் இந்த மாதிரி ஆயில் கிட்ட வரைக்கும் போயிட்டு விட்டிங்கன்னா மேலே வந்து எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுங்க. நம்ம வந்து எடுக்கும்போது கொஞ்சம் லைட் கலராக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நம்ம சட்டியில் மாற்றிட்டு பார்க்கும்போது அந்த தட்டுவடையோட சூட்லே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். ரொம்பையும் கருக விட்டுறாதீங்க. டேஸ்ட் வந்து கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் நான் காட்டியிருக்க மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக எனக்கு வந்து ஒரு 50 தட்டுவடை வரைக்கும் வந்திருக்கு 1/2 கிலோ மாவுக்கு. இந்த தட்டுவடையில் நம்மளோட ருசிக்காக மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த வேர்க்கடலை தான். அதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, இந்த பூண்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். பூண்டு பிடிக்காதவங்க கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து இந்த தட்டுவடையில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலைகளும் பூண்டும் எனக்கு அங்கங்கே கடிப்பட்டால் ரொம்ப பிடிக்குன்றதுனால. தட்டுவடை வந்து ரொம்பையும் ஹார்டாக கடிக்கவே முடியாத அளவுக்கு கரமுரன்னு இல்லாமல், கொஞ்சமும் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் சாப்பிட்ற பதத்தில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். வேர்க்கடலை சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத ஒரு சுவையில் இருக்கும். அதே சமயம் வேர்க்கடலை சேர்க்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே தான் அதோட க்ரன்ச்சினஸ் இருக்கும். வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த க்ரன்ச்சினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ வந்து டேஸ்ட்டு வந்து ஆனால் மாறவே செய்யாதுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். வேர்க்கடலை போட்டு ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.